சவன்னாவின் சிங்கமும் மழையின் ரகசியமும். ஆப்பிரிக்காவின் பரந்து விரிந்த செரெங்கெட்டி சமவெளியில் ஒரு பழங்குடி கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் தலைவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் பாக்கோ, இளையவன் கமோ. 2 வேறுபட்ட குணங்கள். பாக்கோ ஒரு மாபெரும் போர்வீரன். அவனது கைகள் பாறையைப் போல உறுதியானவை. அவன் எப்போதும் தன் கையில் ஒரு பெரிய ஈட்டியை வைத்திருப்பான். வலிமை உள்ளவனே இந்த நிலத்தை ஆளத் தகுதியானவன் என்பது அவனது கொள்கை. கமோ இதற்கு நேர்மாறானவன். அவன் அதிக நேரம் காட்டின் ஓசைகளை கேட்பதிலும் விலங்குகளின் காலடித்தடங்களை ஆராய்வதிலும் செலவிடுவான். காட்டில் உள்ள செடி கொடிகளின் மருத்துவ குணங்களை அவன் நன்கு அறிந்திருந்தான். பாக்கோ அவனை பார்த்து, நீ ஒரு கோழை, காட்டை நேசிப்பவன் காட்டில் வாழ முடியாது, அதை அடக்குபவனே வாழ முடியும் என்று அடிக்கடி கேலி செய்வான். கிராமத்திற்கு வந்த சோதனை. ஒரு ஆண்டு ஆப்பிரிக்காவின் அந்த பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் காய்ந்து போயின, கால்நடைகள் மடிந்தன. கிராமத்து பெரியவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். தொலைவில் உள்ள மழை மலை ரெயின் மவுண்டன் உச்சியில் ஒரு புனித நீரூற்று உள்ளது. அங்கிருந்த புனித நீரை எடுத்து வந்து நம் நிலத்தில் தெளித்தால் மட்டுமே மழை மேகங்கள் திரளும். மலைக்குச் செல்லும் பாதை மிகவும் ஆபத்தானது. அங்கு ஆப்பிரிக்காவின் கொடிய விலங்குகளும் அடர்ந்த முச்செடிகளும் நிறைந்திருந்தன. பாக்கோவும் கமோவும் அந்த புனித நீரை தேடி புறப்பட்டனர். கர்வத்தின் வீழ்ச்சி. பயணத்தின் பாதியில் ஒரு பெரிய ஆப்பிரிக்க சிங்கம் அவர்களின் பாதையை மறித்தது. பாக்கோ உடனே தன் ஈட்டியை ஓங்கினான். இந்தச் சிங்கத்தை கொன்று என் வீரத்தை நிலைநாட்டுகிறேன் என்று கர்ஜித்தான். ஆனால் சிங்கம் அவனை விட வேகமாக தாக்கியது. பாக்கோவின் ஈட்டி ஒடிந்தது. அவன் பலத்த காயமடைந்து ஒரு மரத்தின் பின்னால் தஞ்சம் புகுந்தான். கமோ குறுக்கே வந்தான். அவன் சிங்கத்தை நோக்கி பாயவில்லை. மாறாக தனது பையிலிருந்து ஒரு வகை மூலிகை இலைகளை எடுத்து கசக்கி அதன் வாசனையை காற்றில் பரவச் செய்தான். அந்த வாசனை சிங்கத்தை அமைதிப்படுத்தியது. மேலும் சிங்கத்தின் காலில் ஒரு பெரிய முள் குத்தியிருப்பதை கமோ கவனித்தான். அவன் மெதுவாகச் சென்று அந்த முள்ளை அகற்றினான். வலி நீங்கிய சிங்கம் அவர்களை தாக்காமல் அங்கிருந்து விலகிச் சென்றது. பாக்கோ ஆச்சரியத்துடன் பார்த்தான். வலிமையால் வெல்ல முடியாததை உன் கருணை வென்றுவிட்டது என்று முணுமுணுத்தான். மலையுச்சியில் கண்ட உண்மை. கடைசியாக அவர்கள் மலை உச்சியை அடைந்தனர். அங்கு நீரூற்று ஒரு பெரிய பாறைக்கு அடியில் இருந்தது. அந்த பாறையை நகர்த்த பெரும் பலம் தேவைப்பட்டது. கமோ எவ்வளவு முயன்றும் பாறையை அசைக்க முடியவில்லை. இப்போது பாக்கோ முன்வந்தான். காயம் அடைந்திருந்தாலும் தனது முழு வலிமையையும் திரட்டி அந்த பாறையை தள்ளினான். பாறை நகர்ந்தது. உள்ளிருந்து தெளிந்த நீர் பீரிட்டு வந்தது. ஒரு